அரசர் பட்டம் சூட்டியதும் துரியோதனன் மிகுந்த பொறாமை கொண்டான். எப்படியாவது பாண்டவர்களை அழித்துவிட்டு தான் பதவிக்கு வரவேண்டும் என்று வஞ்சக எண்ணம் கொண்டான். வாரணாவதம் என்ற ஊரில் பாண்டவர்களை தனியே ஒரு அரக்கு மாளிகையில் வசிக்குமாறு செய்து இரவில் மாளிகைக்கு தீ வைத்து அவர்களை அழித்துவிட வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டினான். அதன்படி அரக்கு மாளிகை கட்டி முடித்தவுடன் திருதராட்டிரன் பாண்டவர்களை அழைத்து, நீங்களும் கௌரவர்களும் இங்கு ஒரே இடத்தில் தங்கியிருந்தால் அது ஒருவருக்கொருவர் போட்டியும் பொறாமையும் வளர்வதற்கு காரணமாகிவிடும். ஆகவே நீங்கள் வாரணாவத நகரத்தில் சில நாட்கள் தங்கியிருங்கள் என்று அனுப்பி வைத்தார். தர்மர் அதற்கு ஒப்புக்கொண்டு தன் சகோதரர்களுடன் தாய் குந்தியுடனும் வாரணாவத நகரத்திற்கு புறப்பட்டார். இதில் ஏதோ சூது அடங்கியிருப்பதை உணர்ந்த பீமன் அதை அறிந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டான். அந்த அரக்கு மாளிகையை கட்டிய தச்சர்களில் ஒருவன் விதுரருக்கு நண்பன். அந்த தச்சர் பீமனை தேடி வந்து, இந்த அரக்கு மாளிகைக்கு தீ வைத்து உங்களை அழிக்க வேண்டும் என்பது துரியோதனின் எண்ணம். இதை அறிந்த விதுரர், நான் இந்த மாளிகையை அமைக்கும் போதே நீங்கள் தப்பிச் செல்வதற்காக உள்ளே ரகசியமாக ஒரு சுரங்கம் அமைக்க என்னிடம் கூறினார். அதன்படி ஒரு சுரங்கம் அமைத்திருக்கிறேன், ஆபத்து ஏற்படும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். ஒரு நாள் இரவு பாண்டவர்கள் தூங்கிய பிறகு தீ வைப்பதற்காக துரியோதனனால் அனுப்பப்பட்ட 5 வேடர்களும் அவர்களின் தாய் ஒருவரும் அரக்கு மாளிகையில் யாருக்கும் தெரியாமல் பதுங்கி இருந்தனர். இதை அறிந்த பீமன் அவர்களுக்கு முன்பாக மாளிகைக்கு தீ வைத்துவிட்டு தன் சகோதரர்களையும் தாயையும் அழைத்துக் கொண்டு சுரங்கப்பாதை வழியாக வெளியேறினான். வேடர்கள் 5 அவர்களது தாயும் தீயில் சிக்கிக் கொண்டனர். மறுநாள் பொழுது விடிந்ததும் இறந்து கருகிப்போன உடல்களை பார்த்து பாண்டவர்களும் தாய் குந்தியும் இறந்துவிட்டனர் என்றெண்ணி மக்கள் வருந்தினர். ஊரோடு சேர்ந்து தானும் அழுது வருந்துவதைப் போல் துரியோதனனும் பொய்யாக நடித்தான். வாள் போல வெளிப்படையாய் துன்பம் செய்யும் பகைவர்க்கு அஞ்ச வேண்டாம், உறவினர் போன்று மறைந்து நிற்கும் பகைவர் நட்புக்கே அஞ்ச வேண்டும் என்பதை